அன்பிற்கு இனியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களில் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். பொது காலம் 15ஆம் ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். ரபி அகிபா 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அன்று இருந்த யூத மத குருக்களில் மிகச்சிறந்தவர். அவருடைய வாழ்க்கை நிகழ்ந்த ஒரு சின்ன சம்பவம். அவர் தன்னுடைய ஆட்டு மந்தைகளோடு ஒரு நாள் பாறைகள் அதிகமாக இருக்கிற மலைப்பகுதியில் மேய்ச்சல் கொண்டு செல்கின்றார். அப்போ ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நதியின் மேல பாறையின் விளிம்பிலிருந்து ஒரு சின்ன நீரோடை சொட்டு சொட்டாக பாறையில் விழுந்து கொண்டிருந்தது. அது ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லி அவர் பார்க்கிறார். மேலே இருக்கிற அந்த நீரோடையை பார்க்கிறார். துளிகளாக சொட்டு சொட்டாக அந்த நீர் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. கீழே பார்த்தா அந்த பாறையில ஒரு பெரிய ஓட்டை, பள்ளம். இப்போ அவருக்குள்ள ஒரு சின்ன தாட்டு. என்ன தாட்டுனா, இவ்வளவு மெல்லிசான பலவீனமான தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து இவ்வளவு இறுக்கமான கடினமான பாறையை துளைத்து ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தினால் இறைவனுடைய வார்த்தை என்னுடைய இதயத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லி அவர் உணர்கின்றார். ஒரு அழகான தாட்டை அவருக்குள்ள உருவாகிறது. அதை பதிவு செய்கிறார். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்று சொல்லி எபிரியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல மிக தெளிவாக கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை பற்றி நாம் வாசிக்கின்றோம். வல்லமை மிகுந்த இறை வார்த்தைக்கும் இன்றைய நற்செய்தியில் இயேசு விவரிக்கின்ற விதைப்பின் ஊமைக்கும் என்ன சம்பந்தம்? இன்றைய நற்செய்தியில் விதைப்பின் ஊமையை கிரேக்க மூலத்துல ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல நம்ம வாசித்தோம்னா, விதைக்கிறவன் விதைக்க செல்கின்றான், சிலவை அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். சிலவை வழியோரம் விழுந்தன, சிலவை பாறை நிலத்தில் விழுந்தன, சிலவை முற்புதரில் விழுந்தன என்று சொல்லி தான் இருக்கும். சில விதைகள் என்று இருக்காது. பின்னால் வந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அதை விதை என்று சொல்லுகிறார்கள். ஆனா அது என்னன்னு சொல்லி அதே உவமையில வசனம் 19 அழகா இயேசு சொல்லுகிறார். அந்த விதை என்பது இறையரசை குறிக்கிற இறைவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க மூல வார்த்தை லோகோஸ். அந்த லோகோஸ் வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் தொடர்ந்து வாசித்தோம்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த லோகோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க பயன்படுத்தப்படுற லோகோஸ் என்ற வார்த்தை ஏதோ ஒரு பொருளை கொடுப்பதில்லை, மாறாக ஒரு ஆளுமையை, ஒரு மனிதனை குறிக்கிறது. அந்த மனிதன் இயேசு. அப்பனா இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? இயேசுதான் விதைக்கிறவர், இயேசுதான் விதை, இயேசு தன்னையே விதைக்கிறார். இந்த பகுதியை பற்றி விவரிக்கிற நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அழகாக சொல்வார், இந்த பகுதி இயேசுவின் சுயசரிதை. இயேசு தன்னை விதைக்கிறார். சில மனிதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சில மனிதர்கள் மறுக்கிறார்கள், சில மனிதர்கள் எதிர்க்கிறார்கள், சில மனிதர்கள் விமர்சிக்கிறார்கள், சில மனிதர்கள் நீந்தித்து அவரை கொன்று விடுகிறார்கள். இன்று அதே இயேசு தன்னை விதைக்கிறார். அதை எதிர்கொள்கின்ற நம்முடைய மனநிலை என்ன? நம்ம ஒன்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் மற்ற ஆன்மீக வழிகளுக்கும் நமக்கும் மற்ற சபைகளுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, கத்தோலிக்கிற நாம் வெறும் வார்த்தைகளின் மக்கள் கிடையாது, மாறாக வார்த்தை மனுபுருவான நம்மிடையே குடிகொண்ட இன்றும் தன்னை நற்கணையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசுவின் பிள்ளைகள். அதை நாம் ஆழமாக உள்வாங்க வேண்டும். இன்று நாம் இயேசுவின் வார்த்தைகளை, அந்த இயேசுவை எப்படி எதிர்கொள்கின்றோம்? 4 வகையான விதைநிலங்களை பற்றி இயேசு இன்று நற்செய்தி பேசுகிறார். அந்த விதைநிலங்களில் நான் எந்த ரக விதைநிலமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆழமாக சிந்திப்பதற்காக இன்றைய வாசகங்களும் வழிபாடுகளும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதல் வகை வழியோர நிலம். வழியோரம் நில மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, மனசு இறுகி போய் உட்புக முடியாத தன்மையை கொண்ட மனதை கொண்டிருக்கிறார்கள். வழியோர மனிதர்களை பற்றி நான் யோசிக்கிற பொழுது எனக்கு வருகிற ஒரு அடையாளம், குறியீடு என்ன? நகரத்து போக்குவரத்து நெரிசல். நீங்கள் பெங்களூரை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பெங்களூர் போயிருக்கீங்களான்னு தெரியல, அங்கே போக்குவரத்து நெரிசல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த போக்குவரத்து நெரிசலில், அந்த டிராஃபிக்கில் வெளியே போனாலே, வண்டி ஓட்டுட்டு போனாலே இல்லை பஸ்ஸில் போனாலே ஒரு சின்ன சலிப்பு, அலுப்பு இருக்கும். ஏன்னா
எங்க பார்த்தாலும் ஒரே இரைச்சல், சப்தம், எங்கிருந்து யார் வருவான்னு தெரியாது, நாம் போற இடத்துக்கு டயத்துக்கு போயிட முடியுமா என்று சொல்லி ஒரு உத்தரவாதமற்ற நிலை. இப்படி நம்மை சுற்றி ஒரு பயம், பதற்றம், படபடப்பு எப்பவும் அந்த டிராஃபிக்ல இருந்துகிட்டே இருக்கும். அதே போலத்தான் வழியோர மனிதனுடைய மனநிலை. அங்கே எப்பவும் டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசுல எதையோ பற்றி யோசித்துக்கிட்டு, எதையோ பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு, அங்கலாய்த்து கொண்டு மனசு முழுசும் அது நிறைந்திருக்கிற பொழுது அந்த மனது இறுகி போகிறது. இறைவனுடைய வார்த்தை உட்புக முடியவில்லை, அப்படியே வெளியே கிடக்கிறது. இந்த வகை மனிதர்கள் இறைவனுடைய வார்த்தையை இதயம் திறந்து ஏற்க மறுக்கிறார்கள். இரண்டாம் வகை பாறை நிலம். பாறை நில மனிதர்கள் வேறற்றவர்கள், மேலோட்டமானவர்கள். இந்த பாறை நில மனிதர்களை நினைக்கிற பொழுது என் மனதிற்கு வந்த ஒரு குறியீடு, அடையாளம், ஊதி பெருக்கப்பட்ட பலூன். அந்த பலூனை பார்த்த உடனே குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த வண்ண வண்ண பலூனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா குதூகூலமா உற்சாகமா ஒரு குழந்தை இருக்கும். ஆனா அந்த பலூன்ல ஒரு சின்ன குண்டு ஊசி போதும், ஒரு சின்ன துளை போதும் பட்டுன்னு வெடிச்சு ஒண்ணுமில்லாம போகும். அந்த ஊதி பெருக்கப்பட்ட பலூனை போன்றவர்கள் தான் பாறை நில மனிதர்கள். வார்த்தையை கேட்ட உடனே, ஒரு தியானத்துக்கு போயிட்டு வந்த உடனே, ஒரு நற்கருணை ஆராதனை கலந்துக்கிட்ட உடனே, ஒரு ஆன்மீக நிகழ்வுல கலந்துக்கிட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உற்சாகம் அவர்களை தொற்றிக்கொள்ளும். எதையாச்சும் சாதிக்க நினைப்பாங்க. ரொம்ப கிரேஸ் முகத்துல இருக்கும், ஒரு அவுரா இருக்கும். ஆனா வாழ்க்கை நிதர்சனத்துக்குள் வந்த உடனே, இந்த வாழ்க்கை தருகிற ஒரு சின்ன வழி போதும், ஒரு சின்ன சவால் போதும், ஒரு சின்ன துன்பம் போதும், ஒரு சின்ன நெருக்கடி போதும் அந்த ஊதி பெரிதுக்காக்கப்பட்ட பலூன் வெடிச்சு செதறி போயிடுவாங்க. இந்த பாறை நில மனிதர்கள் மேம்போக்கானவர்கள், வேறற்றவர்கள், ஆழமாக வளர்வதற்கு தயாராக இல்லை. மூன்றாம் வகை முட்புத நிலம். இந்த முட்புத நில மனிதர்கள் பிளவுபட்ட மனதோடு இருப்பார்கள். இந்த முட்புத நில மனிதர் நினைச்சு பார்த்தோன்னே எனக்குள் வந்த ஒரு குறியீடு, அடையாளம், சிலந்தி வலை. பூச்சி, எந்த பூச்சி வேட்டையாடலாம் சொல்லி போயிட்டு இருக்கு. அப்போ வலையில நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். அங்கே போனால் அந்த பூச்சிகளை தின்னலான்னு சொல்லி பக்கத்தில் போகுது. ஆனால் அதே வலையில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. முட்புதர் மனிதர்கள் இந்த சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்ட பூச்சிகள் போல. இறைவார்த்தை கேட்குறாங்க, ரொம்ப சந்தோஷம், அதில் வாழன்னு ஆசைப்படுறாங்க, தங்களை ஆழப்படுத்துகிறார்கள். ஆனா அதே வேளையில இந்த உலகின் மாய கவர்ச்சியில, செல்வத்தின் இன்பங்கள்ல, பல்வேறு ஒழுங்கற்ற ஆசைகளை தங்களை இழந்து சிலந்தியில் மாட்டிக்கொண்ட பூச்சியில் போல பணத்தின் சூழலின் கைதிகளாக அவர் மாறிவிடுகிறார்கள். இறைவார்த்தை கேட்கிற மனம் இருக்கிறது, வாழுகிற மனம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் உலகத்தின் ஆசைகளை வாழுகிற மனம் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு இடையில இந்த மனிதர்கள் அல்லோகப்படுகிறார்கள். பணம் உண்மையிலே நம்முடைய வாழ்வுக்கு எதிரி கிடையாது. ஆனால் பணத்தின் மேல் இருக்கிற பற்று, பிடிப்பு, அது தருகின்ற ஒழுங்கற்ற ஆசைகள், இதில் நாம் தவறி போய் உண்மையான இறை வார்த்தையை வாழ நாம் தவறி விடுகிறோம். முட்புதர் மனிதர்கள் பிளவுபட்ட மனதுள்ளவர்கள், எதற்கு முன்னுரிமை தருவது என்பதில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். நான்காம் வகை நல்ல நிலம். நல்ல நில மனிதர்களுக்கு எனக்குள் வந்த ஒரு குறியீடு, ஒரு அழகான தோட்டம். நல்ல தோட்டம் எப்படி பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு சரியான அளவில் உரங்கள் சேர்த்து ஊட்டச்சத்து கொடுக்கப்பட்டு அது விளைவிக்கின்ற மலர்களும் கனிகளும் போஷாக்கா நன்றாக இருக்கிறதோ, அதே போல நல்ல நில மனிதர்கள் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கி தங்களுக்குள் ஆழப்படுத்தி அவங்க வாழ்ந்து 30 60 100 பலன் தருகிறார்கள். ஆக 4 நில மனிதர்களை பற்றி கேள்விப்பட்டோம். இந்த நில மனிதர்கள்ல நான் எந்த ரக மனிதர்கள்? இறுகி போன மனநிலையிலிருந்து திறந்த மனநிலைக்கு, மேம்போக்கான மனநிலையிலிருந்து ஆழமான மனநிலைக்கு, பிளவுபட்ட மனநிலையிலிருந்து ஒன்றுபட்ட மனநிலைக்கு, கனியற்ற மனநிலையிலிருந்து கனிதறிய மனநிலைக்கு நாம் மாற வாழ ஆசைப்பட்டோம்னா பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? 3 விடயங்களை நாம் வாழ்க்கைப்படுத்த வேண்டும். இன்று நமக்கு தேவையான முதல் விடயம் அமைதி. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சில சமயம் நம்ம எதுக்காக ஓடுறோம்னு சொல்லி தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த உலகில் பணத்துக்காக, சுகத்துக்காக, குடும்பத்துக்காக, உறவுகளுக்காக, எதுக்காக ஓடி தவிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா கொஞ்சம் நின்று நிதானிச்சு நமக்குள்ள அமைதியை கொண்டு வருகிற பொழுது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு
விழிப்பு நிலை நமக்கு வருகிறது. அந்த ஆன்மீக விழிப்பு நிலை என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நம்முடைய கண் வழியாக, காதுகள் வழியாக, நம்முடைய கற்பனை வழியாக என்ன உணர்வுகள், என்ன ஓட்டங்கள் நம்முடைய இதயத்துக்குள் நுழைகிறது என்பதை கண்காணிக்கிறது. அழகா புனித ஜான் காசியான், டெசர்ட் ஃபாதர், அழகா விவரிப்பார். அவர் சொல்வார், ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள 3 கட்டங்களாக நுழைகிறது. முதல்ல சஜஷன், ஒரு பரிந்துரையாக பாவம் நம் முன்னால் இருக்கிறது. 2வது என்கேஜ்மெண்ட், இதை செய்யலாமே என்று சொல்லி நம்மை தூண்டுகிறது. 3வது கன்சென்ட், நம்முடைய அனுமதியை பெற்றுவிடுகிறது. ஆக பாவம் நமக்குள் ஒரு சஜஷனா, என்கேஜ்மெண்டா, கடைசியில் கன்சென்டா மாறி அந்த பாவ வழிக்குள் நம்மை மாட்டுகிறது. அதான் டெசர்ட்ஸ் ஃபாதர் அழகா சொல்லுவாங்க, கஸ்டடி ஆஃப் ஹார்ட்ஸ் என்று சொல்லி. அதாவது பாவம் சஜஷனாக, பரிந்துரையாக நமக்குள் நுழைகிற பொழுது, அந்த முதல் எண்ணத்திலே நாம் எதிர்வினை ஆற்றுகிற பொழுது அந்த பாவம் நமக்குள் கூடு கட்டாமல் நாம் பாதுகாக்கிறோம் என்று சொல்லி ஜான் காசியான் அழகாக சொல்வார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில அமைதியை சேர்த்து கொள்கிற பொழுதுதான் நம்முடைய இதயத்தை நல்ல நிலமாக நாம் பாதுகாக்க முடியும். எனவே நாம் அன்றாடம் செய்ய வேண்டியது ஜெபம். கொஞ்சம் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கலாம், கொஞ்சம் செல்போனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதை தொடர்ந்து ரீல்ஸ் பார்க்காம கொஞ்சம் அமைதியில் இருக்கிற பொழுது நம்முடைய நிலத்தை நல்ல நிலமாக நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். நமக்கு தேவையான 2வது விடயம் பெர்சீவரன்ஸ், அதாவது தொடர் முயற்சி அல்லது விடாமுயற்சி. அருள் வாழ்வு என்பது ஒரு தானியங்கி இயந்திரம் கிடையாது. சுற்ற தட்டுவன பொருள் வந்து விழுவதற்கு. அருள் வாழ்வு பொருள் கிடையாது. மாறாக அதற்காக நம்ம அன்றாட மெனக்கடணும், அதற்கு அன்றாட நம்ம முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்கிறப்ப நிறைய துன்பங்கள், வலிகள், வேதனைகள், ரணங்கள் கிடைக்கும். அந்த வலிகளை, துன்பங்களை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி தான் இன்னைக்கு 2வது ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிறது. புனித பவுடியார் அந்த வலியை பற்றி, துன்பத்தை பற்றி பேசுகிற பொழுது ஒரு அழகான ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார், பேறுகால வேதனை. அந்த பேறுகால வேதனை உள்ள ஒரு மனுஷி, ஒரு தாய் தன்னுடைய வலியை பற்றி அவள் அங்கலாய்க்கலாம். நான் இப்படி விக்டிம் ஆயிட்டனே, எனக்கு இப்படி வலி இருக்கிற, துன்பம் இருக்கிற, என்னை சுற்றி யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு சுய பச்சாதாபத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதே வழிதான் ஒரு புது வாழ்வை, புது உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. புனித பவுல் அழகா 2 பதங்களை உபயோகிக்கிறார். இப்ப நான் வழியில் இருக்கிறேன், ஆனால் இறைவன் பிள்ளையாயிருந்த நாள் ஒன்று இருக்கிறது, இந்த உடலிலிருந்து விடுபுகின்ற நாள் இருக்கிறது, அதற்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்று சொல்வார். அதாவது அன்டில் நவ் நாட் டெட், இந்த 2 பதத்துக்குள்ள அவர் அழகா துன்பத்தை பெற்று விளைவிக்கிறார். இப்ப நான் துன்பத்தில் இருக்கிறேன், ஆனால் நாளை இதிலிருந்து விடுபடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த அன்டில் நவ் நாட் டெட், இந்த 2 பதத்துக்குள்ள தான் நம்முடைய துன்பங்கள் இருக்கிறது. இந்த 2க்கு இடையில விரக்தியாகி மனசு விட்டு ஓடாம இந்த 2க்கு இடையில துன்பத்தை ஹோல்ட் ஆன் பண்ணுகிற பொழுது, அது ஊடாக சென்று அனுபவிக்கிற பொழுது ஒரு நிறைவான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த 2வது ஒரு அழகான எதிர்நோக்கி பற்றி பேசுகிறது. துன்பத்துல எதிர்நோக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த எதிர்நோக்கோட தொடர்ந்து முயற்சி செய்கிற பொழுது நம்முடைய இதயம், நம்முடைய ஆளுமை நல்ல ஒரு நிலமாக இருக்கு. 3வதாக களைதல், ப்ரூனிங். எனக்குள் என்ன கலைகள் இருக்கிறது, எனக்குள் என்ன ஆசைகள் இருக்கிறது, எனக்குள் என்ன ஒழுங்கற்ற ஆசைகள் எனக்குள் என்ன இருக்கிறது, என்றெல்லாம் என்னுடைய நலவாழ்வை தடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த கலைகளை நாம் களைகிற பொழுது நம்முடைய தோட்டம், நம்முடைய நிலம் ஒரு நிறைவான ஒரு நிலமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில அமைதியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். விடாமுயற்சியை, துன்பத்தின் மத்தியில விடாமுயற்சியை தொடர்ந்து எதிர்நோக்கி இருப்பதை சேர்த்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில களைகிற, அடிக்கடி ஒப்புரவு அருட்சாதனைகளை பெறுவது, அடிக்கடி திருப்பலிக்கு செல்வது, இதெல்லாம் களைவதற்கான வாய்ப்புகள். இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சேர்த்து கொள்கிற பொழுது நாம் 30 60 100 பலன் தருகிற நல்ல நிலங்களாக இருப்போம். எனக்கு பின்புறம் இருக்கிற அந்த திருத்தலம் குட்டி திருத்தலம், மதுரையில் இருக்கிற மகா ஆச்சரியனை திருத்தலம். நீங்களும் இந்த திருத்தலத்தில் மகா ஆச்சரியனையின் இறைவன ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமீன்.